ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். விஜய் காவேரி கிட்டேயும் யமுனா கிட்டேயும் ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்காரு. நிவின்க்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. தெரிஞ்சோ தெரியாமலோ நிவின் வந்துட்டு இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கும் சரி, யமுனாவோட இவ்வளோ பிரச்சனைக்கும் சரி நான் ஒரு காரணமாக இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்துட்டு நான் தான் சால்வ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டு காவேரி கூப்பிட்டு பேசுகிறாரு. காவேரி, நீ தயவு செய்து என்னை நம்பலாம். தெரியாமல் அந்த தப்பு பண்ணிட்டேன். கான்ட்ராக்ட் விஷயத்தை வந்துட்டு நிவின் கிட்ட சொன்னது நான் தான். அது வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எனக்கும் உனக்கும் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும்போது நான் இந்த தப்பு பண்ணிட்டேன். இப்போ தான் அந்த விஷயம் உனக்கே தெரிஞ்சிருச்சுல்ல. நானே எப்படியாவது உங்ககிட்ட சொல்லணும்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் நீங்கள் இப்படி தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இதில் வந்துட்டு என் மேலே எந்த தப்புமே கிடையாது. அந்த டைமில் வந்துட்டு மேரேஜ் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்த டைமில் கரெக்டாக வந்துட்டு நிவின் உன்னை மீட் பண்ணும்போது நிவின் உனக்காக ரொம்பவே வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தார். உனக்காக வந்துட்டு அவன் ஃபேமிலியெல்லாம் எதிர்த்துட்டு இருந்தான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்துட்டு கான்ட்ராக்ட் முடிஞ்சு நீ தனியில் நிற்கக்கூடாது, உனக்கான ஒரு சப்போர்ட் வேணும். அண்ட் நிவினும் வந்துட்டு உன் மேலே ரொம்ப வந்துட்டு உயிராக அன்பாக இருக்காருன்னு சொல்லிட்டு நான் தான் அவருக்கு தப்பான ஃபால்ஸ் ஹோப் கொடுத்தேன். அது தப்பு தான். பட் இப்போ வந்துட்டு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. அண்ட் வந்து உனக்கும் வந்துட்டு நிவின் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்கும் போது கண்டிப்பாக வந்துட்டு யமுனாக்கும் நிவினுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எனக்கு பொறுப்பு தான். உடனே காவேரி ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையுமே தப்பாக தான் யோசிப்பீங்க, தப்பாக தான் செய்வீங்க. தயவு செய்து இந்த டைமும் நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா போதும். என் தங்கச்சிக்கு அடுத்தது என்ன பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். என்னை விட உங்களுக்கு என்ன தெரிஞ்சிட போதும் நிவினை பற்றி. ஸோ வந்துட்டு இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன். நிவின் எப்படியாவது வந்துட்டு யமுனா கழுத்தில் தாலி கட்ட வேண்டியது என்னோட பொறுப்பு. அவரை வந்துட்டு யமுனாக்கு வந்துட்டு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். அதில் நீங்கள் நான் டிசைட் பண்ணது தான். அதில் நீங்கள் தலையிடவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனாக பேசுவாங்க. விஜய் உடனே வந்துட்டு காவேரி, தயவு செய்து அமைதியாரு. உனக்கு தெரியாது, நிவின்க்கு வந்துட்டு நான் சொன்னேன்னா வந்துட்டு நான் புரிய வச்சேன்னா அவருக்கு கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவார். இந்த விஷயத்தில் வந்துட்டு நீ இன்வால்வே ஆகாத. நீ ஏதாவது ஹர்ட் ஆகிறதோ இல்லை மற்றவங்க கிட்ட வந்துட்டு நீ அவமானத்தை சந்திக்கிறதோ பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நீ இப்படி போய் எல்லாருக்கிட்டையும் கெஞ்சிட்டு இருக்கிறத என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்துட்டு சங்கட்டமாக பேசுவார். அதுக்கு காவேரி உடனே, உங்களுக்கு என்ன என் மேலே அவ்வளோ அக்கறை? அதான் 2 monthஸில் கான்ட்ராக்ட் முடிய போதில்ல. நானும் எப்போ கான்ட்ராக்ட் முடியும் உங்களை வந்துட்டு பழைய பழியெல்லாம் தீக்கலான்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு என்னை ஹர்ட் பண்ணீங்களோ அதெல்லாம் வந்துட்டு நான் திருப்பி கொடுப்பேன் 2 monthsக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே விஜய், காவேரி உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா வந்துட்டு ஆக்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு உனக்கு என் மேலே லவ் வந்துருச்சுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. பட் வந்துட்டு நீ இப்போ இந்த சுச்சுவேஷனால தான் இப்படி இருக்க. இந்த சுச்சுவேஷனை மட்டும் மாற்றிட்டேன்னா நீ கண்டிப்பாக வந்துட்டு என்னை அக்செப்ட் பண்ணிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ட்டு காவேரி, அந்த விஷயத்தெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இப்போ யமுனாவோட ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் பண்ணலாம். நான் உடனே போய் நிவினை மீட் பண்ணிட்டு வந்துடுறேன்னு கிளம்புவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அஜயும் ராகினியும் வந்து விஜய் மீட் பண்ணுறதுக்காக வருவாங்க. அதாவது வெண்ணிலாவை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. வெண்ணிலா இருக்கிற இடம் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ விஜய் வந்துட்டு இமீடியட்டாக கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அஜயும் ராகினியும் வந்துட்டு கிளம்பி ஃபார்ம் ஹவுஸ்க்கு வருவாங்க. அந்த டைமில் விஜய் வந்துட்டு அவசரமாக கிளம்புறதை பார்த்துட்டு விஜய் இவன் ஏன் அவ்வளோ அவசரமாக போகிறான், எங்கேயும் வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக போகிறானே, அவனை ஃபாலோ பண்ணிட்டு போவோன்னு ராகினியும் அஜயும் வந்துட்டு விஜயை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விஜய் வந்துட்டு நிவினோட வீட்டுக்கு போவார். நிவின் வீட்டுக்கு போனதுமே வந்துட்டு 2 பேரும் பின்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. பின்னாடி இருந்து அங்கே என்ன நடக்குதுங்கிறத வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி எல்லா விஷயத்துக்கும் ஆனால் அர்த்தம் புரிஞ்சிடும் நம்மளுக்கு. விஜய் ஏன் சம்மந்தமே இல்லாமல் போய் நிவினை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ராகினி வந்துட்டு அஜய் கிட்ட சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லா விஷயத்துக்கும் வந்துட்டு விட இன்றைக்கி கிடைக்க போகுது. அஜய் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், இவங்களுக்குள்ளே என்ன தான் நடக்குதுன்னு அப்படின்ட்டு ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. விஜய் வந்துட்டு நிவினை பார்த்ததுமே, என்ன ப்ரோ நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையா? காவேரி உங்ககிட்ட அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணால, நீங்கள் கோவிலுக்கு வந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. உடனே நிவின் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடு. நீங்கள் யார் இதெல்லாம் கேட்குறக்கு? உங்களுக்கும் இந்த ஃபேமிலிக்கும் இல்லை உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் கொஸ்டின் பண்ணுறதுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. விஜய் உடனே, எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. யமுனா வந்துட்டு என்னோட மச்சினிச்சி, அதுவும் போக வந்துட்டு காவேரி என்னோட கரண்ட் ஒய்ஃபு. என்ன தான் நீங்கள் கான்ட்ராக்ட் பற்றி தெரிஞ்சிருந்தாலுமே வந்துட்டு காவேரி என்னோட ஒய்ஃப் தானே அப்படிங்கும்போது ராகினி ரொம்பவே ஷாக் ஆகிடுவாங்க. என்ன கான்ட்ராக்ட்னு பேசிகிட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும், சரி கவனித்து பார்ப்போம், ஃபுல்லாக என்னங்கிறத கவனிப்போம் அப்படின்ட்டு ராகினி வந்துட்டு பின்னாடி இருந்து வாஷ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு சொல்லுவார், உனக்கு தான் காவேரி மேலே வந்துட்டு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, காவேரி மேலே இவ்வளோ லவ் இருக்குன்னா அதுக்கு வந்துட்டு திருப்பி வந்துட்டு காவேரி உன்னை லவ் பண்ணாதானே இது சாத்தியமாகும். காவேரி வந்துட்டு உன்னை அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட்லேயே இல்லை ப்ரோ. காவேரி இப்போ முழுக்க வந்துட்டு என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்துட்டு ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காவேரி வந்துட்டு உன்னை அக்செப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவள் வந்துட்டு அவள் மைண்டில் வந்துட்டு நீ 1% கூட கிடையாதுங்கிறது இப்போ எனக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சு. நான் தான் உனக்கு வந்துட்டு தப்பான ஹோப் கொடுத்து உன்னை வெயிட் பண்ண வச்சது ஏன் தப்பு தான். அதுக்கு பிராய்ச்சித்தமாக வந்துட்டு நான் இதை செய்கிறதா கூட நீ நினச்சிக்கலாம்ல. நீ யமுனாவை அக்செப்ட் பண்ணிக்கோ. யமுனா வந்துட்டு உன் மேலே உயிரே வச்சிருக்கா. யமுனா மாதிரி ஒரு பொண்ணை வந்துட்டு நீ மேரேஜ் பண்ணுறதுக்கு உனக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நிவின் வந்துட்டு,
நீங்கள் யார் வந்துட்டு இவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோன்னு எனக்கு ஆர்டர் போடுறது? எனக்குன்னு ஒரு எமோஷன் இருக்குது. இப்படி மற்றவங்க எமோஷனுக்காக வந்துட்டு நான் யோசிச்சு தான் என் வாழ்க்கையில் நிறைய இழந்துட்டு இந்த மாதிரி தனிமரமாக நின்றுட்டுருக்கேன். தயவு செய்து இந்த இடத்துலேருந்து போயிருங்க. இதை பற்றி நீங்கள் பேசவே வேண்டாம். காவேரிக்கிட்டே சொல்லிடுங்க. இதில் வந்துட்டு எனக்கு சுத்தமாக உடன்பாடே கிடையாது. காவேரி இதை பற்றி பேசுகிறதா இருந்தால் நான் பேசவே மாட்டேன்னு சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நிவின், உங்களுக்கு சுத்தமாக வந்துட்டு வாழ்க்கையோட புரிதலே தெரிய மாட்டேங்குது. எனக்கும் வந்துட்டு பாஸ்ட் லைஃப் இருந்துச்சு. பட் இப்போ அது கிடைக்கலங்கும் போது நான் வந்துட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த இருக்க வாழ்க்கைக்காக வந்துட்டு நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன்ல, அந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் லைஃபும் மாறும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணேன். நிவின், திரும்ப நீங்கள் இதை பற்றி பேசவே வேண்டாம். நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணவும் வேண்டாம். நீங்கள் எல்லாருமே செல்ஃபிஷாக இருக்கீங்க. மற்றவங்களுக்காக யோசிச்சு தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி நின்றுட்டுருக்கேன். நீங்கள் தயவு செய்து கிளம்புங்கன்னு சொல்லிடுவாங்க. விஜய் வந்துட்டு உடனே வந்துட்டு சவால் விடுவார். உன்னை கண்டிப்பாக வந்துட்டு நாளைக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் யமுனா கழுத்தில் தாலி கட்ட வைப்பேன். நீ வேணால் பார்த்துக்கோ, இன்றைக்கி நைட் என்ன நடக்குதுங்கிற மாதிரி சவால் விட்டுட்டு விஜயும் கிளம்பிடுவார். நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இது நடக்கவே நடக்காது. நான் செத்தாலும் வந்துட்டு அந்த மாதிரி நடக்காது. காவேரிக்காக தான் சாவனை தவிர நான் மற்ற கல்யாணம் பண்ணிட்டு போவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. என்னை யாராலையும் வந்துட்டு ஒத்துக்க வைக்க முடியாது. ஒரு டைம் ஏமாந்துட்டேன், பட் திரும்ப வந்துட்டு நான் ஏமாறவே மாட்டேன். என் டெசிஷனில் நான் கரெக்டாக இருக்கேன். யாராலையும் என்னை மாற்ற முடியாதுங்கிற மாதிரி அவரும் சவால் விடுவார். இதெல்லாமே பின்னாடி நின்று கேட்டுட்டு இருந்த ராகினியும் அஜயும் ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. இவங்களுக்குள்ள என்னென்னலாம் பிரச்சனை நடந்திருக்கு, ஏன் வந்துட்டு விஜய் காவேரியை வந்துட்டு கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணணும், இவங்களுக்கும் அந்த கான்ட்ராக்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு தெரியலையே. பட் என்ன இருந்தாலும் சரி, இதை ஃபுல்லாக வந்துட்டு நம்ம அப்பாட்ட சொன்னோம்னா வந்துட்டு அப்பா எல்லாமே கண்டுபிடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு ராகினி வந்துட்டு வெளியே வந்துட்டு பசுபதிக்கு கால் பண்ணுவாங்க. அப்பா, இங்கே பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, நம்ம எதுவுமே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு கொடைக்கானல் உட்காந்துட்டு இருக்கீங்க, நான் இங்கே இருந்துட்டு இருக்கேன். உடனே கிளம்பி நீங்கள் சென்னைக்கு வாங்க. இங்கே ராகினிக்கும் விஜய்க்கும் நிஜ கல்யாணம் நடக்கவே இல்லையாமா, அவங்க 2 பேத்துக்கும் கான்ட்ராக்டில் தான் கல்யாணம் நடந்திருக்கான். அண்ட் வந்துட்டு நம்ம நிவின் வேறு காவேரியை வந்துட்டு திரும்பவும் கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கானா. இப்போ அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா யமுனா வந்துட்டு நிவினை லவ் பண்ணுறதாவும் யமுனாக்கும் நிவினுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு காவேரியும் விஜயும் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே இவ்வளோ ட்ராமாவும் நடந்துட்டுருக்கு. நீங்கள் அங்கே என்னப்பா பண்ணிட்டுருக்கீங்க? நம்மளை ஏமாத்தின குடும்பம், இந்த ஃப்ராடு குடும்பம் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு திருப்பி நம்மளை வந்துட்டு பழி வாங்கணும், இவங்களை திருப்பி வந்துட்டு நம்மளுக்கு பதிலடி கொடுக்கணுன்னா நீங்கள் இமீடியட்டாக கிளம்பி இங்கே சென்னைக்கு வாங்க, இப்போவே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே பசுபதி ஒரு மியூசிக் கூட வரும். ஓ, இந்த அளவுக்கு நடந்துட்டுருக்கான். அந்த காவேரியை வந்துட்டு பழி வாங்கறதுக்கு இதுதான் எனக்கு சரியான நேரம். அவளை பழி வாங்கறதுக்கு தான் இவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தேன். அவனால் வந்துட்டு எவ்வளோலாம் நான் இழந்திருப்பேன். அண்ட் அப்புறம் நம்மளோட மாப்பிள்ளை நிவின் வந்துட்டு உன் கழுத்தில் வந்துட்டு கத்தியை வச்சு வந்தானே, அவனுக்கும் வந்துட்டு சரியான பதிலடி கொடுத்தே ஆகணும். இவங்களெல்லாம் வந்துட்டு ஒரே டைமில் வந்துட்டு பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான சம்பவம். அதுவும் போக வந்துட்டு வெண்ணிலாவையும் கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் இப்போ உடனடியாக வந்துட்டு சென்னைக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி. அப்பா, என்னப்பா பண்ண போகிறீங்க அடுத்தது, என்கிட்ட சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்க, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு மாப்பிள்ளையை போய் பார்ப்போம். நிவினை போய் பார்த்து முதல்ல வந்துட்டு அவரை வந்துட்டு மனசை கலைச்சி விட்டு அவரோட மைண்டை குழப்பி வந்துட்டு கோவிலுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியது நம்மளோட ஃபஸ்ட்டு பொறுப்பு. அதை வந்துட்டு பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காவேரி வீட்டில் போய் காவேரி அம்மா, அக்கா, குமரன் எல்லாரையும் கூட்டிகிட்டு அவங்களையும் வந்துட்டு டைரெக்டாக கோவிலுக்கு வர வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீயும் அஜயும் வந்துட்டு வெண்ணிலாவை அழைச்சிட்டு கோயிலுக்கு வந்துடுங்க. அட் அ டைமில் வந்துட்டு எல்லாரும் அங்கே கோயிலில் மீட் பண்ணும்போது விஜய்க்கும் காவேரிக்கும் வந்துட்டு மூஞ்சியே மாறிடும். இவங்களோட கான்ட்ராக்ட் விஷயம் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு அம்பலமாகும்போது காவேரிக்கு வந்து இந்த அவமானத்தை வந்துட்டு அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அவங்க குடும்பத்தில் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு என்ன ஆவாங்கன்னே தெரியாது. இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை பண்ணிவிட்டு அவள்லாம் என்ன வாய் பேசிகிட்டு இருக்கா, அவளுக்குலாம் அசிங்கமாகவே இல்லையா, பணத்துக்காக வந்துட்டு இதுக்கு தான் சென்னை போயிருக்காங்களா கொடைக்கானலேருந்து அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக பேசுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு வெண்ணிலாக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா வந்துட்டு காவேரி நடுத்தெருவில் தானே நிற்பா. அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தலாம். அடுத்தது நம்ம நிவினையும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு காவேரியும் சரி யமுனாவையும் சரி ஏற்றுக்கவே விடவே கூடாது. அவங்களோட சுயரூபத்தை வந்துட்டு நிவினுக்கும் காமிச்சிடணும். அப்போ தான் வந்துட்டு இவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையை வந்துட்டு பெருசுப்படுத்தி எல்லாத்துக்கும் வந்துட்டு தெரிய வைக்க வேண்டியது நம்மளோட, அதுக்கு தான் கரெக்டாக பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். சரிப்பா, ஓகே, அப்போ இதுக்கெல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ விஜய் கிளம்பிட்டாரு, நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கோம். அடுத்து என்ன பண்ணுறது, என்ன மூவ் பண்ணுறதுங்கிறது நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நாங்கள் இப்போ உடனே போய் வெண்ணிலாவையும் பார்க்க போகிறோம். வெண்ணிலாவை பார்த்துட்டு என்ன நடக்க போதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு சென்னை ரீச் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போய் காவேரி வீட்டில் பேச வேண்டியதெல்லாம் உங்களோட வேலைப்பா. அவங்க வீட்டில் போய் 4 வார்த்தை வந்துட்டு நறுக்குன்னு கேட்டுடுறேன். காவேரி கங்காலாம் என்ன வாய் பேசினாங்க, என்னெல்லாம் எவ்வளோ கேவலப்படுத்தினாங்க, இந்த மாதிரி பணத்துக்காக ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு இவங்களுக்கெல்லாம் என்ன வாய் வேண்டியிருக்கு, இவ்வளோ அசிங்கமாக ஒரு செயலை பண்ணிட்டு தான் இவங்கெல்லாம் தைரியமாக வந்துட்டு நெஞ்சு நிமித்திட்டு சுற்றிட்டு இருக்காங்களா. அந்த குடும்பத்தை வந்துட்டு 4 நல்லா கேள்வி கேட்குறதுல வந்துட்டு தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமே இருக்குது. நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்களோ காவேரி விஜய் மண்டபத்தில் வச்சு நம்மளை எவ்வளோ கேவலப்படுத்தி உங்களை வெளியே அனுப்பி விட்டாங்க. அதுக்கெல்லாம் வந்துட்டு சரியான பதிலடி கொடுத்தே ஆகணும். அந்த விஜயும் வந்துட்டு சும்மா விட்டுறவே கூடாது. அஜயும் வந்துட்டு ரொம்ப கேவலப்படுத்தி அடிக்கவெல்லாம் செஞ்சுருக்காரு.
ஸோ அவனுக்கும் வந்துட்டு ஒரு சரியான பதிலடி கொடுத்து அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் விஷயம், இந்த பண விஷயத்தெல்லாம் சொல்லி அவனே வந்துட்டு அவமானப்படுத்தி ஆகணும். அண்ட் வெண்ணிலாவை பார்த்தான்னா வந்துட்டு அவனோட மூஞ்சியை வந்துட்டு எங்கே வச்சுக்குவானே தெரியல. வெண்ணிலாவுக்கு அவன் பதில் சொல்லியே தான் ஆகணும். இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரே முடிவு நம்ம தான்ப்பா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.